வெல்கம் டு உமா சமையல். நான் இப்போ முருங்கைக்கீரை பொடி பண்ண போகிறேன். அதுக்கு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு துணியில் ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சுருக்கேன். வெயிலில் வைக்கக்கூடாது, நிழல் உணத்தெல்லாம் வளர்த்தி இதுங்கணும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கடாய் சூடாகிட்டு துவரம்பருப்பு போடுறேன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா இந்த கலருக்கு ரோஸ்ட் ஆகிட்டு பாருங்க. இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரையை போட்டுடலாம். ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். புளி தனியா 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 6 காஞ்ச மிளகாய்த்தல், ஜீரகம், மிளகு 1 டீஸ்பூன், எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 10 பல்லு பூண்டு போடுறேன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, அளவு இல்லை, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த பொடிக்கு தேவையான சால்ட்டு போடுறேன். இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை பொடியாக இருக்கு பாருங்க. இதோட நம்ம மிளகா வத்தல், பருப்பு, எள்ளெல்லாம் வறுத்ததையும் போட்டு சேர்த்து பொடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பொடியாக இருக்குது. இப்போ பெருங்காயம் போட்டு இன்னொரு வாட்டி அடிச்சுடலாம் நைஸாக. சுவையான முருங்கைக்கீரை பொடி ரெடியாக எடுத்து பாருங்க. இது சுட சுட சாத்தில் நெய் போட்டு இது 2 ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா தோசை மேலே நல்லா தூவி முருங்கைக்கீரை பொடி தோசை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. மோர் சாத்துக்கும் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். எங்களுக்கு செஞ்சு பாருங்கள்.